श्रीशैले सदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातरयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे। श्रीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणायमेणे अस्मद्गुरो भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमच्चडारिकलिजिदिराज सौम्यजा मातृवाणगिरि योगिपदां च भक्तं सुत्यन्तयुग्मसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண யதீந்திர ஜீய சுவாமிகளின் திருவடி தாமரைகளை தொழுது இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த தாரையிலே இன்றைய தினம் அடியேனுக்கு வகுத்த விஷயம் ஸ்ரீ ஆழ்வான் அருளிச் செய்த பஞ்சஸ்தவத்திலே மூணாவது ஸ்தவமான சுந்தரபாகு ஸ்தவத்திலே 96வது ஸ்லோகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் வரை விஞ்ஞாபிக்க வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமியின் நியமனம். அந்த நியமனத்தை திறமேல் ஏற்றுக்கொண்டு அடியேனுக்கு வகுத்த இந்த 5 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை யதாமதி யதா அவகாசம் யதா சக்தி விஞ்ஞாபிக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். சிவஸ்ய ஜன்மமிஸ்ரேபியோ நம முக்திம் அதீமகே யதுக்தம் யதுக்தக்ஷேத்ரிகீ கண்டே யாந்தி மங்களசூத்ரவாதா ஸ்ரீமந்தோ ஹரிச்சரணோ சமாஸ்ரிதோகம் ஸ்ரீராமவரஜ முனீந்திர லப்தபோதः நிர்வீகா ததைக சுந்தரோருபாகும் சோஸ்யே தச்சரண விலோகனாபிலாஷி என்பதாக இந்த சுந்தரபாகு ஸ்தவத்தினுடைய பிரதம ஸ்லோகத்திலே ஸ்ரீ ஆழ்வான் அருளிச் செய்கிறார். இதுவரை இந்த சுந்தரபாகு ஸ்தவத்திலே 95 ஸ்லோகங்களும் அதனுடைய அர்த்தங்களும் பற்பல வித்வான்களால் விவரிக்கப்பட்டது. இன்றைக்கு அடியேன் 96வது ஸ்லோகத்திலிருந்து விஞ்ஞாபிக்க வேண்டும். அதற்கு முந்தின ஸ்லோகமான 95வது ஸ்லோகத்திலே ந வாயுகூபஸ்பந்தே யஸ்துரதாவாஸ்தம் சசிரவி திசோ நச்சியன் அப்படிங்கிற ஸ்லோகத்திலே தொயி ஸ்தம்பே சும்பத்வபுஜி சதிஹே சுந்தரபுஜா என்பதாக இந்த ஸ்லோகம் நவாயு பஸ்பந்தே எதுங்கிற ஸ்லோகத்தை ஆரம்பித்து 95, 96, 97 ஆகின்ற 3 ஸ்லோகங்களிலே எம்பெருமானுடைய தசாவதாரத்திலே நரசிம்ம அவதாரத்தை ஆழ்வான் விவரிக்கிறார். இந்த 95வது ஸ்லோகம் முதல் 3 ஸ்லோகங்களினால் நரசிம்ம அவதாரத்தை அனுபவித்து பேசுகிறார். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நரசிம்ம அவதாரம் ஆன அந்த ஸ்ரீ அகோபிலத்தை குறிப்பிடும் பொழுது அங்கஞாலமெஞ்ச அங்கோர் ஆளறியாய் என்கிறபடியே 10 பாசுரங்களை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய
பிரபந்தமான திருமொழியிலே அருளி செய்கிறார். நரசிங்க உருவ கொண்டு தோன்றிய போது உலகமெல்லாம் நடுங்கும்படி இருந்ததனால் அப்போது அந்த அவதாரத்தை பார்த்து காற்று அசையவில்லை, சந்திர சூரியர்கள் உதிக்கவில்லை, திசைகளெல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தென்படவில்லை. பர்வத சமூகங்களோடு கூடிய இந்த சமஸ்த பூமண்டலமும் மலைகளால் சூழப்பட்ட இந்த பூ உலகங்களும் ஆடி அசைந்தது. ஆகாசமும் விகாரப்பட்டது. கடல் நீரும் கொதிப்படைந்தது. இப்படியாக அந்த நிலைமையை நான் என் சொல்லு வர்ணிப்பது என்பதாக பேசுகிறார். ஏ சுந்தரபாகு, ஏ சுந்தரபுஜ, வாரி சுந்தரத்தோளுடைய அழகரே. சுந்தரம்னா அழகு, பாகுனா தோள்கள், கைகள், தோளிலால் உள்ள அத சுந்தரபாகுன்னு. அது யாரு? அந்த சுந்தரம் தோல் கண்டார், தோளைய கண்டார்னு அந்த தோளினுடைய வலிமையை, தோளினுடைய அழகை யாருக்கு என்ன இருக்கும்போதே கம்பராமாயணத்திலே ஸ்ரீராமனுக்கு தான் அது சிறந்தது என்பதாக காட்டுகிறார். அந்த சுந்தரத்தோளுடைய சுரலையில் நின்று உய்யுங்களோ என்பதாக ஸ்ரீ ஆண்டாளும் தன்னுடைய பாசுரத்திலே காண்பிக்கிறார். எந்த தோல் வலிமை படைத்த புஜங்கள் அழகாக இருக்கிறதோ, சுந்தரம்னா அழகு, புஜம்னா இந்த தோள்கள், தோல் கண்டார் தோளே கண்டார். அப்பேற்பட்ட அந்த அழகர் தான் இந்த ராமர், இந்த ஸ்ரீராமர் தான் இந்த அழகர். அப்பேற்பட்ட அந்த சுந்தரத்தோழருடைய அழகரை ஆழ்வார் வர்ணிக்கிறார். தொய் நரகரோ ஸ்தம்பே சும்பத்வபுஜீசதி என்பதாக நரசிங்க ஒருவராய் கொண்டு இரண்ய அசுரருக்கு அந்த ஸ்தம்பத்தில் பிரகாசித்த வடிவ உடையவரான ஆனராகில் அந்த ஸ்தம்பத்திலிருந்து நீ பிராதுர்பவம் பண்ணினா தோன்றினான். அந்த தோன்றின அருளை என்ன ஆயிற்று என்றால் வாயு ந பசியதே பீஷாஸ்மாத் வாதப்பவதே என்பதாக வேதம் கூறுகிறது. காற்று அடிக்கிறவில்லையாம், அதை பார்த்து காற்றுகள் எல்லாம் பயந்து விட்டதாம். வாயு நபஸ் தந்தே என்கிறபடியே தேவர்களுடைய திவ்ய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு சதா கதியில் இருக்கக்கடவான வாயு. வாயு நிற்கவே நிற்காது, எப்போதும் வாயு அடிச்சுட்டே இருக்கும். ஏதோ 1 கிலோமீட்டரோ மணிக்கு ஒரு மணி வேகமோ 20 மணி நேரம் 30 நேரம் 200 கிலோமீட்டர் புயல்லாம் வந்ததுன்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு போயிடும். போல் வீல் மரங்கிரம் செடி கொடி எல்லாத்தையும். வாயு எப்பொழுதே வாயு வகதி, அது போயிண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சதாகதியா இருக்க கடவனான அந்த வாயுவும் கூட அசைஞ்சிலன், அவன் அசையவில்லை. அவ்வளவு பயமா இந்த நரசிம்ம அவதாரத்தை பார்த்து இது என்னது ஒண்ணுமே பொருளையே என்பதாக இப்படி வாயு பயந்திருக்கிறான். சந்திர சூரியர்களும் அவர் அஸ்தமித்தே கிடந்தார்கள். சந்திரன் சூரியன் உலகத்திலே அவர்கள் அஸ்தமிப்பார்கள், பிறகு உதயமாகும். கிழக்கே உதயமாகும், மேற்கே அடைவார்கள், மேற்கே உதயமாகும், கிழக்கே அடைவார்கள். இப்படி அவர்களுடைய கதியும் சந்திரசூரனுடைய கதிகள் அதுவும் நடக்கவில்லை என்பதாக கூறி, இப்படி கடல் நீரும் கொதிக்க படைத்தாயிற்று, ஆகாசம் சரிந்து கடலில் ஆழ்ந்தது. இப்படி பஞ்சபூதங்களும் அந்த எம்பெருமானுடைய நரசிம்ம அவதாரத்தை கண்டு பயந்து இருந்தது என்பதாக பாதகா அபி கொதிதம், கடல் நீரும் கொதிப்படைந்து இருந்ததாம். கடல் நீர் கொதிச்சுன்னா கடல் ஜில்லா இருக்கும், ஆழம் போக போக ஜலம் நல்லா சில்லா இருக்கும். வெளியில வெயில்னால மேல சூடா இருந்தாலும் ஆழ்ந்து அவகிக்கும் போது அதனுடைய குளிர்ச்சி தெரியும். அந்த கடல் நீரும் இப்ப கொதிப்படைந்து ஆயிற்று என்பதாக இந்த 95வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் விவரித்து அடுத்த பாசுரமான 96வது பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். அராளம் பாதாளம் திரிதச நிலையகா
ராபிதலயः தரித்ரி நிர்தூதாயுரபிதிசக காமபிதிசம் அஸ்ரும்பிஷ்டாம்போதிகி த்ருமதிருமதி தூர்ணன் சுரரிபோகோ விபிந்தானே வக்ஷகா தொயி நரஹரௌ சுந்தரபுஜ என்பதாக இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். கீழ் ஸ்லோகத்திலே, அதாவது இதற்கு முந்தின ஸ்லோகத்திலே 95வது ஸ்லோகத்திலே நரஹரியாய் தூணில் நின்று தோன்றின போது உண்டான சம்பவம் சொல்லிற்று. என்ன சம்பவம்? எப்படி உதிச்சாரோ அப்ப கடல் பயந்தது, வாயு வீசவில்லை, எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஸ்லோகத்திலே அவன் அப்படி அங்கு அப்பொழுதே உய்ய தோன்றிய என் சிங்கப்பிரானது பெருமை ஆராயும் சீர்மைந்தே என்று ஆழ்வார் கூறுவது போல, இதில் இரணினுடைய அவனுடைய உடலை பிளந்த போது உண்டான சம்பவம் சொல்லுகிறது. எம்பெருமான் இரணினுடைய வதம் பண்ணானோட, இரண்ய வதம், அவன் உடலை மடியில போட்டுண்டு அவனை அந்த இரணினுடைய பிளந்த போது உண்டான அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு சாதாரண ஒரு ஸ்தம்பத்திலிருந்து துவங்கினான். அப்பேற்பட்டவன் யார் என்றால் அவன்தான் இந்த சுந்தரபுஜகா. ஹே சுந்தரபுஜ தொயி நரகரோ சரீரி போகோ வக்ஷகா விபிந்தானே சதி. வாரி சுந்தரத்தோனுடைய அழகரே, தேவரி நரசிம்மமூர்த்தியாகிய இரண்யாட்சரனுடைய மார்பை திரு உயிரால் கீண்டு அருளின் அளவில் அப்படியே மடியில போட்டுட்டார். மடியில போட்டு அப்படி நெஞ்ச ஒருத்தரம் தடவுறாராம் பெருமாள். இவனுக்கு நெஞ்சில ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஈரம் இருக்குமா, நம்மளை ஸ்மரணம் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி கிழிச்சிடுறாராம். அப்படி கீண்ட அளவிலே, கிழித்த அளவிலே பாதாளம் அராளம், பாதாளமானது, பாதாள லோகமானது அராளம். அராளம்னா தலை தடுமாடு ஆயிற்று, அப்படியே தலை தடுமாறு ஆயிற்று. திருதிச நிலையகா பிராப்பிதலயகா, தேவர்களின் குடியிருப்பான சொர்க்கலோகம் லயமடைந்தாயிற்று. தேவர்கள் இருக்கக்கூடிய, அவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கலோகமானது இல்லாமல் போயிற்று. அப்படின்னா என்ன? சொர்க்கமே இருக்கும் இடம் தெரியவில்லை. தரித்ரி நிர்தூதா, திருதி, திருதினா பூமி. பூமி என்னாச்சுன்னா நிர்தூதா, பூமியானது மிகவும் கம்பம் அடைந்தது, அப்படியே நடுங்கி நடுங்கி பயந்து இருந்தது. திசகா அபி காமபி திசம் யயுஹு, திக்குகள், திக், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திக்குகள். அப்புறம் 4க்கு ஜாயின் இடம் 4, 4 4 8, மேலே 1 9, கீழே 1 10, 10 திக்குகளும் என்னாச்சுன்னா ஏதோ ஒரு திக்கை அடைந்தன. அதெல்லாம் பயந்து அங்கு இங்கு ஓடித்தான். அப்புறம் திசைகளும் மறைந்தது என்றபடி திருமங்கை ஆழ்வார் அவருடைய பாசுரத்தில் தேரும் போயிற்று திசைகளும் தெரிந்த மறைந்திற்று, நான் என் செய்வேன் என்பதாக கதறுகிறார் ஒரு பாட்டிலே. அதுபோல் தேசம் தேரும் போயிற்று திசைகளும் போயிற்று செய்வதென ஒன்று அறியேன். அதே போல இங்க திசகா அபி காமபி திசம் யயுகு, திக்குகளும் ஏதோ ஒரு திக்கை அடைந்தன. இது கிழக்கு மேற்க போய் முட்டிக்கிறது, மேற்கு கிழக்கு போய் முடிக்கிறது, வடக்கு தெற்க போய் முடிக்கிறது, தெற்கு வடக்கு போய் முட்டுறது. இப்படி ஒவ்வொரு திசையும் அங்கங்க பயத்தினாலே இது அங்க ஓடுறது, அது இங்க ஓடுறது. திசைகளும் மறைந்தன என்றபடி அம்போதிகி குமுதமீதி கூர்ணன் அஞ்சும் விட்ட. அம்போதி, வாரிதி, அம்போதி அப்படின்னா கடல்.
அம்புஜகா, அம்புஜம்னா அம்புன்னு ஜலம். ஜலத்துக்கு இருப்பிடம், எல்லா ஜலத்துக்கும் இருப்பிடம் எது? கடல். அது மலை ஜலமா இருந்தாலும் சரி, ஊத்து ஜலமா இருந்தாலும் சரி, ஆத்து ஜலமா இருந்தாலும் சரி, இதான் முன்னீர். அதனால்தான் முன்னீர் படைத்த முகில்வண்ணன் என்பதாக எம்பெருமானுக்கு பெயர். இந்த எல்லா நீரும் போய் சேரக்கூடிய இடம் கடல். அது அம்போதிகி குமுதமிதி கூர்ணன். கடலும் குமு குமு என்கிற ஓசையோட சுழன்றதாம். பூமியே சொல்றதுங்கும் போது அப்ப கடலும் சேர்ந்து சுழன்றிற்று. அந்த கடல் அப்படி சுழலும் போது அதனுடைய ஓசையோட சுழன்று கடலானது கொந்தளித்தது. இப்படி இப்படி ஆக இவ்வளவு பயங்கரமான நிலைமையாயிற்று என்பதாக இந்த பாசுரத்திலே வர்ணிக்கிறார். பாதாளம் எப்படி போச்சு, தேவர்கள் குடியிருப்பு எப்படி ஆயிற்று, பூமியானது எப்படி கம்பம் அடைந்தது, திசைகள் எல்லாம் எப்படி போயிற்று, கடல் நீர் ஜலமெல்லாம் கடலெல்லாம் குபுகுபு என்கிற ஓசையோடு கடலாம் கொந்தளித்தது என்பதாக இந்த நரசிம்மன் அவதாரத்தின் பொழுது இவ்வளவும் நடந்தது என்பதாக காட்டுகிறார். அராளம் பாதாளம் திசநிலையக பிராவிதலயக தரித்ரி நிர்தூதா யயுரவிதிசகா காமவிதிசம் அசும்பிட்டாம்போதிகி துமுதுமுமிதி தூர்ணன் சுரரிவோ விந்தானே வக்ஷஸ்துகி நரகரௌ சுந்தரபுஜ. இந்த ஸ்லோகத்தை ஒரு விதேசிய ஆசிரியர் இந்த பஞ்சஸ்தவத்தையும் ஆங்கில பாஷையிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த பாசுரத்தின் சாரத்தை அவர் ஆங்கில பாஷையில் கூறும் பொழுது, when the man lion tore open the chest of the enemy of the gods, the netherworld was scattered and the abode of the gods was dissolved. The earth was thoroughly shaken, the waters were obscured, and the ocean surged, saying to and fro with a soothing sound, ஓ சுந்தரபுஜா என்பதாக இந்த திருமாலிருஞ்சோலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகரை இவ்வாறு ஆழ்வான் அனுபவிப்பதை அவர்களும் காட்டுகிறார்கள். அடுத்த ஸ்லோகமான 97வது ஸ்லோகம். இந்த 97வது ஸ்லோகத்திலே நகக்ரக பிரதிகதித தைத்யவக்ஷஸ்தலி சமுத்திரதிரச்சாடாச்சுரிதபிம்பிதம் ஸ்வயம் வபுகு விலோக்கிய புருஷிதகா புனகா பிரதிமிருகேந்திர சங்காபசாத்ய ஏஷ நரகேசரி சைக திருஷ்யதே சுந்தரஹா என்பதாக காட்டுகிறார் 97வது ஸ்லோகத்திலே ஸ்ரீ ஆழ்வார். அதாவது இந்த நரசிம்மவதார காலத்திலே இரணியன் பரம பக்தமணியான பிரகலாத ஆழ்வானுக்கு பல வகையான துரோகங்களை செய்தான் என்று உண்டான சீற்றம் படுத்தின பாட்டை இந்த கீழிரண்டு ஸ்லோகங்களாலே அருளி செய்யப்பட்டது. கீழிரண்டு ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே 95 முடிஞ்சிருத்து. இந்த 96, 97 காமிக்கிறார். இதனாலே மற்றும் ஒரு சீற்றம் உண்டாயிட்டு நரசிம்மருக்கு என்பதாக காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இதைத்தான் பேயாழ்வார் தம்முடைய கிரந்தத்திலே பார்த்த கடுவன் சுனநீர் நிழல் கண்டு போர்த்தோர் கடுவன் என பேர்த்து என்பதாக அருளி செய்கிறார். அந்த அருளி செய்த கணக்கிலே மிருகங்கள் நீரிலே பிரதிபிம்பம் கண்டு சீறுவது ஒன்று உண்டு, அது தன்னை சொல்லுகிறார் என்பதாக.
யகா நரகேசரி, யகா யாதொரு, அது யாவரொரு, நரகேசரி அழகிய சிங்கர். நரனா மனிதர், கேசரினா சிம்மம், அழகிய சிங்கர். நகக்ரக சக பிரதிகிரகீத தைத்யவக்ஷஸ் தலீம் சமுத்திர ருதிர சடாசுரித பிம்பிதம் சம்வபுகு விலோக்கிய என்பதாக அன்வயம். அதாவது எம்பெருமானுடைய நரசிம்மனுடைய திருநகங்களாகிற ரம்பங்களின் நுனியாலே பிளக்கப்பட்ட இரணியனது மார்பகலத்தில் நின்றும் கிளர்ந்து எழுந்த அந்த உதிர வெள்ளத்தின் தோன்றின பிரதிபிம்பருவமான தம்முடைய திருமேனியை தாமே பார்க்கிறார் என்பதாக அருளி செய்கிறார். எப்படின்னா, பிரகலாத ஆழ்வானை மடியிலே போட்டுட்டார், போட்டு கிழிச்சிட்டார். அந்த நகமானது எப்படி இருக்குன்னா ரம்பம் மாதிரி இருக்கான். ரம்பம்னா ஆக்ஸ். ஒரு மரத்தை ஒரு ஆக்ஸ் வைத்து அறுத்தால் அது இப்படி கர்ற கர்ற வருமோ, அது மாதிரி நகத்தால கர்ற கரன்னு நெஞ்ச அடிச்சு பழந்து எடுத்துட்ட. அந்த நகமெங்கிற ரம்பமாகிய நுனியாலே விளக்கப்பட்ட இரணியனது மார்பகத்தில் என்ன ஆறுது? அங்கேருந்து ரத்தம் பீரிட்டு வருது. கிளந்து எழுந்த உதிர வெள்ளத்தில், உதிரம்னா ரத்தம், அந்த ருதிர வெள்ளத்திலே நரசிம்மர் பார்க்கிறாராம். அப்படி அவர் குனிஞ்சு பார்க்கும்போது அவருடைய பிரதிபிம்பம் தெரிகிறதாம். தன்னை தானே பார்க்கிறார். அந்த பிரதிபிம்ப ரூபமான தம்முடைய திருமேனியை தாமே பார்த்து பிரதி மிருகேந்திர சங்காவசாது புனகாருஷீதகா, தமக்கு எதிராக தோன்றிய மற்றொரு சிங்கமோ இது என்கிற சங்கையினால் முன்னிலும் அதிகமாக சீற்றம் உள்ளனரோ என்பதா பார்த்து கோபம் அடைகிறார். அந்த ரத்தத்திலே தன்னை பார்த்த அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து இங்கு மற்றொரு சிங்கம் இருக்கிறதோ என்கிற ஒரு சங்கையினாலே இன்னும் அதிகமாக அவருக்கு கோபம் உண்டாகிறது என்பதாக காமிக்கிறார். ஏஷகா இக சுந்தரகா திருஷ்யதே, அவர்தாமே இத்திருமலையிலே அழகராகிய சேவை சாதிக்கின்றார் என்று தர்மையின் ஐக்கியம் இங்கு அனுசந்திக்கப்பட்டதாயிற்று என்பதாக காமிக்கிறார்கள். அதாவது பிரதிபிம்பத்தை கண்டு சீற்றமுற்றதாக சொன்ன இதனால் சிம்மஜாதியின் மெய்ப்பாடு சொல்லிற்றாயிற்று என்பதாக காமிக்கிறார்கள். பிரதிபிம்பத்தை கண்டு சீற்றமுற்றதாக சொன்னதினால் நான் நரசிம்மர் பார்க்கிறார். அதனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. இன்னொரு சிங்கம் இருக்கா அப்படிங்கிறது அந்த கோபத்தினால இன்னும் கோபம் வந்துடுறது. அதனால இன்னும் அவரை பொழந்து கட்டிடுறார். இதனால் சிம்ம ஜாதியின் மெய்ப்பாடு சொல்லிட்டு, அவ ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, சிம்ம ஜாதி, சிம்ம ஜாதினா என்ன? சிங்கங்களுடைய கூட்டம், அதனுடைய ஜாதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி உண்டோ இல்லையோ? என்ன எம்பிபிஎஸ் படிச்சுவா, எம்பிபிஎஸ்ல தான் பொண்ணு வேணும் புள்ள வேணுங்கிறா, அது எம்பிபிஎஸ் ஜாதி ஆயிடுறது. அமெரிக்காவில் இருக்கிறவா எங்களுக்கு அமெரிக்க சிட்டிசனாக தான் வேணுங்கிறா, மற்றவா வேண்டாங்கிறா. அப்போ அது அமெரிக்க சிட்டிசன் ஜாதி ஆயிடுறது. இன்ஜினியரிங் படிச்சுவா இன்ஜினியரிங் தான் வேணுங்கிறா. அதனால அந்தந்த ஜாதி ஆயிடுறதோ இல்லையோ, அதனால இதுவும் சிம்ம ஜாதிய ஆயிற்றபடினாலே அதனால் சிம்ம ஜாதியின் மெய்ப்பாடு சொல்லிட்டாயிற்று என்பதாக காமிக்கிறார். மெய்ப்பாடு அப்படின்னா அதை தொல்காப்பியர் சொல்லதிகாரத்திலே மெய்ப்பாடு என்றால் என்ன என்பதை மிகவும் தெளிவாக விளக்குகிறார். அங்கே நாம் சென்று கண்டோமானால் மெய்ப்பாடு என்பதற்கு நமது மனதிலே உதிக்கின்ற ஒரு உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, அதுதான் மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாடு 7 வகையோ 8 வகையோப்படும் என்பதாக தொல்காப்பியர் அங்கே காமிக்கிறார். ஒவ்வொரு மெய்ப்பாட்டிற்கும் எதனால அந்த மெய்ப்பாடு ஏற்படுங்கிறதுக்கு ஆனந்தத்தினாலே ஒரு மெய்ப்பாடு ஏற்படும், கோபத்தினாலே ஒரு மெய்ப்பாடு ஏற்படும் என்பதாக அங்கே தமிழ் இலக்கணத்திலே அவர்கள் அங்கே காண்பிக்கிறார்கள். இங்கே
சிம்மஜாதியின் மெய்ப்பாடு சொல்லிற்றாயிற்று என்பதாக வியாக்கியாதார்கள் இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார்கள். நகக்கிரகஜக பிரதிகதித தைத்திய வக்ஷஸ்தலி சமுத்திருதிர சடாச்சிரித பிம்பிதம் ஸ்வயம் வபுகு விலோக்யருஷிதகா புனகா பிரதிமிருகேந்திர சங்காவசாத்ய ஏச நரகேசரி சைக திருஷ்யதே சுந்தரஹா. That very same man lion who saw his own form reflected in the mass of the blood flowing from a region of the demon's chest, torn with the tips of his sword like claws, and became enraged on account of his suspicion that the reflection was that of a rival lion is visible here in Vanagiri as Sundara, O Sundara Bhuja. அடுத்த ஸ்லோகம் 98வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ஸ்ருதிரியம் ஜனிசம்கிருதி பாலனைஹி நிகிரணோத்கிரணோத்தரணைரவி வனகிரீச ததைவ சதி கதம் வரத வாமன பிக்ஷணம் அர்ஹதி. தொண்ணூத்தஞ்சு, 96, 97 இந்த 3 ஸ்லோகங்களாலும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை அனுபவித்தார். இந்த 98வது பாசுரத்திலே ஸ்ருதி இரியம் என்கிற இந்த ஸ்லோகத்திலே வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறார். வாமனாவதாரத்தில் ஈடுபட்டு பேசுகிற ஸ்லோகம் இது என்பதாக காட்டுகிறார். நம்மாழ்வார் தம்முடைய பெரிய திருவந்தாதி என்கிற பிரபந்தத்திலே எம்பெருமானை மடிபிடித்து ஒரு கேள்வி கேட்டாராம். அது என்ன கேள்வி என்றால், சீரார் பிறந்து சிறப்பால் வளராது பேர் வாமனாக கால் பேராளா மார்பால புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீரேற்பரிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து என்பதாக காட்டுகிறார். இந்த பாசுரத்தை தழுவியே இந்த ஸ்லோகம் ஆழ்வானுடைய திருவுள்ளத்திலிருந்து அவதரித்தது என்பதாக காட்டுகிறார்கள். வனகிரீச வரத வாமன இயம் ஷிதிகி ஜனிசம் ஹிருதி பாலகைரண உத்கிரண உத்தரணைரபி தவை வசதி கதம் விக்ஷணம் அர்ஹதி. ஏ திருமாலிருஞ்சோலைக்குள் தலைவனான வரந்தரும் எம்பெருமானாக இருக்கிறையே வாமனமூர்த்தியே, இப்பூமண்டலம் முழுவதும் படைத்தல், துடைத்தல், காத்தல், உண்டு உமிழ்தல், இடந்தெடுத்தல் முதலான செயல்களினாலே சர்வாத்மனா உனக்கே என்றோ வசியமாயிராய் நின்றது. அப்படின்னா உனக்கே வசியமாக இருந்தது என்பதார். இதனை ஒரு பயல் பக்கல் பிக்ஷுவாய் என்று யாசித்து பெற்றதென்கள் என்று கேட்கிறாராம். நீயே யாரு இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவன், நீயே முழுமுதல் கடவுள், நீயே படைத்தலை செய்கிறாய், நீயே காத்தலை செய்கிறாய், நீயே உண்கிறாய், உமிழ்கிறாய், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே அந்த இடத்தையே மாத்திடுற. ஒரு பூகம்பம் வந்ததுன்னா அதை தரமட்டமாக்கி கடலை மலையாக்கி மலையை கடலாக்கி எல்லாம் பண்ணிடுறோம் இல்லையோ. இப்படி முதலான செயல்களிலே சர்வாத்மனா உனக்கு என்றோ எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது, வசியமாக இருக்கிறது. நீ போய் ஒரு வாமன அவதாரம் என்று வாமனனாக சிறு பையனாக போய் ஒரு ராஜாவிடத்திலே மகாபலி சக்கரவிடத்திலே ஒரு பிக்ஷுவாய் சென்று யாசித்து பெற்றது என்கள். நீ போய் அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணுமா, என்ன அவன்கிட்ட போய் கேட்கணுமா?
இது எதற்காக செய்தாய் என்பதாக நினைத்து கேட்கிறார். சதுர்முகனே சிருஷ்டித்தும் ஸ்வேன ரூபேன ரட்சித்தும் போருகிற பிரகாரங்களாலே உனக்கே சொம்மான இந்த திரைலோக்கியத்தை, இந்த திரைலோக்கிய 3 லோகங்களும் யாருக்கு சொந்தம்? உனக்கா சொந்தம்? எனக்கா சொந்தம்? நமக்கா சொந்தம்? இல்லையே. இது எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து, அவனுக்கே சொந்தம். இப்படி அவனுக்கே திரைலோக்கியமும் சொந்தமாக இருக்கும் பொழுது நீ ஒரு சின்ன பையன் தன்னதாக அபிமானித்திருந்தானாகில் அவனை நேரோடு நேரே தண்டித்து வாங்கலாமா இருக்க. உன்னுடைய சொத்தை மகாபலி தன்னுடைய சொத்து என்று நினைத்துக் கொண்டு இருந்தால் என்ன பண்ணணும்? நீதான் பராக்கிரமசாலியாச்ச. அவனை போய் அவன் என்ன அபிமானத்தில் நீ இருக்க? இது உன்னோடதா? இது என்னோடது அல்லவா என்று அவனை நேரே சென்று தண்டித்து அவனை வாங்கலாம் இருக்க, அந்த பூமியை வாங்கிக்கலாமோ இல்லையோ? அது செய்யாதே யாச்சகனாய் சென்று 12 காட்டி இருந்துதானே பெற வேணும். அவன்கிட்ட போய் யாச்சகம் பிறந்து தரையா தரையா 12 பல்லையும் காட்டி அவன்கிட்ட போய் பல்ல காட்டி யாச்சனம் பண்ணணுமான? பெறுதற்கு வேறு உபாயம் அறிந்திலையோ? இதை எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியாதா? நீயே சர்வ வல்லமை படைத்தவன், சர்வ சக்தி படைத்தவன். எனக்கு தெரியும் வந்துட்டு இது எப்படி வாங்கணும்னு. நீயே ஒன்றும் உன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயோ இல்லை சங்கல்பத்தினாலேயோ வந்துட்டு வாங்க முடியாதா? அவன்கிட்ட போய் பல்ல காட்டி நிற்கணுமா? பெறுதற்கு வேறு உபாயம் நீ அறிந்திலையோ என்று இவ்வாறு கேள்விகளை விரித்து கொள்ள அப்படி போகும்போது, ஏ வரத வரத என்கிற சம்போதனம் சாபிப்பிராயம் இந்த இடத்திலே. அதாவது வரந்தரும் பெருமாள் வரதன், வரந்தரும். அதனால்தான் எல்லா கோயிலே பெருமாள் வரத கஷ்டத்தோட இருக்கு. யாருக்கு என்ன வந்தாலும் வாங்குவோம், நான் எல்லாம் தரேன், அபயப்பிரதானம் பண்ணி வரம் கொடுக்கிறார். வரந்தரும் பெருமாள் என்று விருது வகித்து அளம்பொறிந்த நெடுந்தடக்கையா இருந்து வைத்து பிக்ஷுகனாகலாகமோ? நீ இவ்வளவு பெரியவன், ஒரு பிக்ஷுகன் என்ற பெயரால ஆகலாமா என்றவாறு மகாபலியானவன் ஔதாரியம் என்றொரு தர்மவாபாசத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தனாகையாலே அதற்கு தக்கவாறு யாஜக வேஷம் சென்று காரியம் பார்த்தது சதுவாயத்திலே சேர்ந்ததென்று சமாதானம் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்கிறார். இப்ப மகாபலிட்ட போய் ஒரு பிக்ஷனா யாஜகம் பண்ணணுமா அப்படின்னா, மகாபலியானவன் யாரு? ஔதாரியம் உடையவன். அப்பேற்பட்ட ஔதாரியம் என்ற தர்மபாசத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தவனாகையாலே யார் வந்தாலும் அள்ளி கொடுக்கிறவன், கேட்கின்றதெல்லாம் கொடுக்கின்றவன். அப்பேற்பட்ட அந்த மகாபலி இடத்திலே சென்று மாவலி வேள்வியில் மானொருவாய் சென்று மகாபலியினுடைய வேள்வியிலே உன் பிராமணன் வேஷம் தரித்துக் கொண்டு அவனுடைய ஔதாரியத்திற்கு நாம் ஒரு ஆளாக வேண்டும் என்பதற்காகவே சென்றானே தவிர இவனால் முடியாது என்பதற்காக சென்றான் அல்ல என்பதாக காமிக்கிறார். மாவலி வேள்வியில் மானுருவாக செல்கிறான், குறிய உருவாக செல்கிறான். மூவடிமன் தாரா என்று வேண்டி செலுத்தினார் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் திருமண்டலிலே அனுபவிக்கிறார். 3 அடி தந்தா போருப்பா, எவ்வளவு வேணும்? நீ இவ்வளவு சின்ன பையன், உன்னுடைய அடிக்கு 3 அடி தந்தா போருமா, இது போருமா அப்படின்னா அவனும் குடிக்கிறான். அப்போ அவன் குடிக்கும் போது கூட சுக்கராச்சாருக்கு இவர் யாருன்னு தெரியும். அதனால அவர் சுக்கராச்சார் கமண்டலத்திலும் ஜலவிடும் போது தடுக்கிறார். ஒரு வண்டு ரூபேன போய் கமண்டலத்தில் உள்ள போய் தடுக்கிறார். அப்போ இவர் சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ அப்படின்னு உடனே அங்க இருக்கிற ஒரு தர்பையோ ஒரு குச்சியோ எடுத்து இதெல்லாம் ஜலம் விடாம தாரவாத்து கொடுக்கறது பேர். தாரவாத்து கொடுக்கறது அது வந்து அக்ரிமெண்ட் மாதிரி, நான் உனக்கு தருகிறேன் என்பதை. அந்த 3 ஜலத்தை விட்டு தாரவாக்கும் பொழுது அவர் வந்து ஜலத்தை அந்த ஓட்டையில அடைக்கிறார். இது என்ன அடைக்கிறதுன்னு அதையை குத்திட்டு ஒரு தாரவாத்து கொடுத்துடுறார். அப்போ சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையரே அச்சோ. அப்புறம் 3 அடியை வாங்கிட்டான். வாங்கிட்டு என்னாச்சு, பெரிய திருவிக்கிரமா வளர்ந்துட்டான். அதை பார்த்தான் அவன் பையன், என்னது 400 வந்தாய்,
மகாபுருவாக வளர்ந்து வாங்கிட்டேன். என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என திருவண்டு பயலா வந்த இப்ப இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டு மூடிவன்னு கேட்கிற, உலகத்தெல்லாம் அளந்துட்டேங்கிற, 2வது அடியும் அளந்துட்டு 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு வந்து கேட்குறீங்க. இந்த மாயத்தை என் அப்பன் அறிந்திலன் அப்படின்னு. ஏன்னா அவன் பையன் நமுச்சின்னு என்று கூறிய நமுச்சியே அப்படியே நீ யாரடா சின்ன பையன், அவன் இவனை சின்ன பையன் நினைச்சுட்டு இருக்கார், இவர் அவனை நீ யாரடா சின்ன பையன் அப்படின்னு அவனை தூக்கி ஒரு சுத்து சுத்து தூக்கி போட்டார். அண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய சக்கர கையனே அச்சோ எச்சோ சார்ந்த மேடத்தானே அச்சோ எச்சோ அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே தைத் ஔதாரியேந்திர யாக்ஞா விகதிம் அபனயன் என்று காட்டுறதுனாலே இவனுடைய தர்மிஷ்டனான இந்த ராஜா மகாபலி யார் வந்தாலும் அப்படியே கொடுத்துட்டே இருப்பானாம். அதாவது ஔதாரியத்துக்கு இவன் தான் ஒரு எல்லை நிலம், இவனை விட பெரியவர் யாரும் கிடையாது. அந்த அப்பேற்பட்ட ஔதாரியம் எங்கே கொழுந்து விடும் என்றால் ஔதாரியம் வானமாமனையிலே கொழுந்து விடும் என்பதாக ஆச்சாரியத்திலே காண்பிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஔதாரியத்தை உடையவன் அந்த மகாபலி. அவனுடைய ஔதாரியத்திற்கு அவனுடைய ஔதாரியம் எப்பேற்பட்ட உதாரியம் என்பதை எம்பெருமானை காட்ட வேண்டும் என்று அவரே அங்கு சென்று அவனிடம் யாசித்து இவனை 3 அடியை நிலத்தை பெற்று அப்புறம் அந்த அசுரர்கள் எல்லாம் அழித்தார் என்பதாக கதை. இப்படி இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற முதல் சிதிரியம் ஜனி சம்ஹிருத பாலனை அப்படிங்கிற ஜன்ம வாச்சகமான இந்த ஜனி சப்தம் உபசாராது சிருஷ்டிக்கு வாச்சகமாக கொள்ள கடவது என்பதாக வியாக்கியானதாரர்கள் இந்த இடத்திலே காண்பிக்கிறார்கள். இப்படி இந்த பாசுரம் இந்த ஸ்லோகமானது சிதிரியம் ஜனி சம்ஹிருதி பாலனைஹி நிகிரணோத்கிரணோத்தரணை ரவி வனகிரீச தவை வசதி கதம் வரத வாமன பிக்ஷணம் வர்கதி. கதம் வரத ஏ வனகிரீச, கதம் எப்படி எவ்வாறு நடந்த நீ ராமாவோ அப்படின்னு கேட்கிறா இல்லையோ. நடந்த கால்கள் நந்தவோ நடுங்கு ஞாலம் வேளவோ அப்படின்னு திருமணசை ஆழ்வார் திருச்செந்தபுரத்திலே பதறார் போலே இங்கே ஆழ்வார் பதறாராம். கதம் வரத வாமன ஏ வனகிரீச பிக்ஷணம் வருகதி. நீ எப்பேற்பட்ட சகலரோகத்துக்கு எம்பெருமான், நீ போய் ஒரு பிக்ஷாரார்த்தமாக போறதா, இது அருகதியா உனக்கு என்பதாக இங்கே கதறுகிறார். How can the earth deserve being backed for by you, O Lord of Vanagiri, O Varada, O Vamana, when it belongs to you alone, because you created and you sustain and you destroy it, and also because you swallowed it and you eject it from your stomach and raised it up. ஆகவே அப்பேற்பட்ட நீ வனகிரீச பிக்ஷணம் கதம் அருகதி, நீ போய் எப்படி நீ பிக்ஷணார்த்தம் செல்வாய் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே காமிக்கிறார். இதற்கு அடுத்த ஸ்லோகமான 99வது ஸ்லோகத்திலே பார்கவஹா கில பவன் பவான்புரா குந்த சுந்தர வனச்சலேஸ்வர அர்ஜுனஸ்ய பலதர்ப்பிதஸ்ய துச்சேஸ்யதி ஸ்மரதி பாகுகானனம். இந்த ஸ்லோகத்தினால் பரசுராம அவதாரத்தை அனுபவிக்கிறார். இதுக்கு முந்தின ஸ்லோகத்திலே வாமன அவதாரம், அதற்கு முந்தின 3 ஸ்லோகத்திலே நரசிம்ம அவதாரம், இப்பொழுது இந்த 99வது ஸ்லோகத்திலே பரசுராம அவதாரத்தை மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமன பரசுராம பலராம ராம கிருஷ்ண கல்கி அந்த கிரமத்திலே இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே பரசுராம அவதாரத்தை காண்பிக்கிறார்.
ஸ்ரீ மகாவிஷ்ணு பரசுராமனாய் திருவதரித்து உலகில் சத்திரிய பூண்டே இல்லையாம்படி செய்த செயல் யாவருக்கும் அது அறிந்ததே. உலகத்தில் எவரும் அழிப்பவர் இல்லாமையாலே கொழுத்து தெரிந்து கொடுமை ஏற்றி வந்த சத்திரியர்களுடைய குலத்தையே நாசம் செய்வதாக ஜமதக்னி முனிவருடைய மனைவியான ரேணுகான் அவள். அந்த ரேணுகையிடம் ராமனாய் திருவதரித்து பரசுராமராய் திருவதரித்து பரசு என்னும் கோடாளி படையை ஆயுதமாகவே கொண்டு அதனால் தனக்கு இயற்பெயராகிய பரசுராமர் என்றே அவருக்கு வழங்கப்பட்டு வந்தார். ஒரு நாள் கார்த்தியவீரி அர்ஜுனனும் அவனது குமாரர்களும் ஜமதக்னி என்கிற முனிவருடைய ஆசிரமத்திலே இளைப்பார புகுகிறார்கள். இளைப்பார ரெஸ்ட் எடுக்க போறார். அப்படி இளைப்பார புகுந்த காலத்திலே அங்கே அம்முனிவருடைய ஓமதேனுவான ஒரு ஹேமதேனு, அந்த ஹேமதேனு தங்க பசு, கற்பக காமதேனுங்கிறாப்புல, அந்த பசு வேண்டியதையெல்லாம் எதேஷ்டமாக அழித்துக் கொண்டிருப்பதை கண்ட இவர்கள் அந்த பசுவை இவர்கள் கொள்ளை கொள்ள விரும்பி அதனை கவர்ந்து முனிவனையும் கொண்டிருட்டது. அதையும் கவர்ந்தார்கள். அந்த முனிவர்களையும் அவர்கள் கபலீகரம் பண்ணி அதை கொண்டு அது கொண்டது காரணமாக பரசுராமன் அக்கார்த்தவீரர் அர்ஜுனனையும் அவனது குமாரர்களையும் கொன்றான் என்பதாக சரித்திரம். அதனாலேயே சத்திரிய வம்சம் முழுவதும் மேலேயும் கோபவேசம் கொண்டு உலகத்தில் உள்ள அரசர்கள் பழையும் 21 தலைமுறை பொருது அளித்திட்டான் என்பது இதிகாசம். ஒருடைய தலைமுறை என்பது 21 தலைமுறை. 21 தலைமுறைன்னா எத்தனை வருஷம் ஆயிடும்? அதனாலதான் 21 தலைமுறை வரையும் நம்மலாம் வைதிகக்காரா தீட்டு காக்கணும்னு வச்சிருக்கா. தாயாதி தீட்டு 21 தலைமுறை, 7 தலைமுறைக்கு 10 நாள், 11 12 தலைமுறை வரையும் 3 நாள், அப்புறம் 21 தலைமுறை வரையும் 1.5 நாள். இப்படி அதனால இங்க 21 தலைமுறை பொழுது அழித்திட்டான். அதுக்கப்புறம் தலைமுறை தெரியாம போயிடும். அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அப்புறம் இல்லாமல் போயிடும் அந்த காலத்துல. இப்படி இந்த இதிகாசத்திலே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தெளிந்து எழுந்திட்டு எதிர்நின்ற மன்னன் சினம் தோல் அவை 1000 மழுவால் அழித்திட்டவன். இந்த கார்த்தவீரி அர்ஜுனனுக்கு 1000 புஜங்கலம், அடல்புரை எழில் திகழ திரளோன் 1000 துணிய அடல் மனுப்பன்றி மத்தவன் அகல் விசும்பனைய என்று திருமங்கையாழ்வாரும் அருளி செய்த பாசுரங்களை அடிவற்றியே இந்த ஸ்லோகங்கள் கூறத்தாழ்வான் அருளி செய்தபடி என்பதாக காட்டுகிறார். முமுட்சுகள்னா யாரு? மோட்சத்திலே இச்சையுடையவர்கள். அப்பேற்பட்ட முமுட்சுகளுக்கு பரசுராம அவதாரம் உபாசனைக்கு உரியதன்று என்றாகிலும் விரோதிகளை அவன் கலைந்தொழிந்த உபகாரத்துக்கு தோற்று அவனை துதிப்பது மாத்திரம் உண்டு என்பதாக காட்டுகிறார். இப்படி பரசுராமனையும் கார்த்தவீர அர்ஜுனனையும் நாம் சேவிக்கலாமோ அப்படின்னா, முமுட்சுகளுக்கு பரசுராம அவதாரம் உபாசனைக்கு உரித்தது அன்று. உபாசனை பண்ண வேண்டாம், அதை தியானம் பண்ண வேண்டாம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னா, இல்லை ஒரு விரோதிகளை நாம் அழிக்க வேண்டும் என்றாலோ அதற்கு துதிப்பதற்கு மாத்திரம் இவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக காட்டி, இதைத்தான்
ராமானுஜ நூற்றந்தாதி அருளச் செய்த திருவரங்க தமுதனாரும் ராமானுஜ நூற்றந்தாதியிலே கோக்குள மன்னரை மூவொழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் ராமானுஜன் என்பதாக காமிக்கிறார். இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் பத்தி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. கார்த்தவீரிய அர்ஜுன துவாதச நாம ஸ்தோத்திரம்னு. இந்த கார்த்தவீரிய அர்ஜுன துவாதச நாம ஸ்தோத்திரத்திலே கார்த்தவீர்யா அர்ஜுனோ நாம ராஜா பாகு சகஸ்ரவான் தஸ்ய சம்ஸ்மரணாதேவ கிருதம் நஷ்டம் ச லப்யதே என்பதாக. அதை கார்த்தவீரிய அர்ஜுனோ நாம ராஜா பாகு சகஸ்ரவான் தஸ்ய சம்ஸ்மரணாதேவ கிருதம் நஷ்டம் ச லப்யதே. அப்படின்னா இந்த கார்த்தவீரியனுக்கு 1000 கைகளா. இந்த 1000 கைகளை உடைய கார்த்தவீரிய அர்ஜுன ராஜாவை நாம் மனத்தில் நினைத்து தியானித்தால் நாம் இழந்த அல்லது தொலைந்து போன பொருட்கள் எங்கு இருந்தாலும் உடனே நமக்கு திரும்பி கிடைக்கும் என்பதாக ஐதீகம். ஆகவே யாருக்காவது ஏதாவது ஒரு சாமான் தொலைந்து விட்டாலோ அல்லது இழந்து விட்டாலோ இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அந்த பொருள் உடனே கிடைக்கும். இது பலருக்கு இது அனுபவமாகவும் இருக்கும் என்பதில் சற்றே ஐயமில்லை. ஆகவே கார்த்தவீரியோ அர்ஜுனோ நாம ராஜாபாகு சகஸ்ரவான் தஸ்மரணா தேவ கிருதம் நஷ்டம் ச லப்யதே என்று இந்த ஸ்லோகத்தை முமுட்சுக்களும் அது உபாசனைக்கு உரியதன்றாளாகிலும் விரோதிகளை களைந்தொழித்த உபகாரத்துக்கு தோற்று இந்த மந்திரத்தை நாம் துதிப்பது உண்டு என்பதாக காமிக்கிறார். இப்படி இந்த 99வது ஸ்லோகத்திலே பார்கவகாகில பவான்புரா குந்தசுந்தர வனாச்சலேஸ்வர அர்ஜுனஸ்ய பலதர்பிதஸ்ய துச்சேஸ்யதி ஸ்மரதி பாகுகானனம். O Lord, at Vanagiri, lovely with jasmines. Do you remember how a long time ago, becoming Bhargava, you cut down the forest of arms belonging to Arjuna, who was puffed up with pride at his power. என்பதாக இந்த ஸ்லோகத்திலே கார்த்தவீரிய அர்ஜுனுடைய பலத்தையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் அவனை தியானிப்பதால் நமக்கு தொலைந்து போன பொருட்களும் கிடைக்கும். ஆகவே உபாசகர்களுக்கு அது அவனை உபாசனைக்கு உரியது அன்றாகிலும் விரோதிகளை களைந்தொழித்த உபகாரத்துக்கு தோற்று அவனை துதிப்பது மாத்திரம் உண்டு என்பதாக இந்த ஸ்லோகத்திலே காமிக்கிறார். அதற்கு அடுத்தாற்போலே 100வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லோகத்திலே, இந்த ஸ்லோகத்திலே ஆஜ்ஞாதவாத்ர பவதி விதிதாத்ரயி சாதர்மம் ததுக்தம் அகிலேன வனாத்ரிநாத அந்யூனம் ஆச்சரிது மாஸ்திக சிக்ஷணார்த்தம் அத்ர அவதீர்ய கில ராகவோ அபூஹு.
போன ஸ்லோகத்திலே பரசுராமன் அவதாரத்தை காமித்தார். இந்த ஸ்லோகத்திலே ராமாவதாரத்தை காமிக்கிறார். இந்த ஸ்லோகம் கொண்டு இனிமே ராமாவதாரம். ஆஜ்ஞாதவாத்திர பவதி ரகுகுல திலகஸ்தம் என்று ஸ்லோகம் ஆன 7 இந்த ஸ்லோகத்தினாலே கீழே வரக்கூடிய 7 ஸ்லோகத்தினாலே ஸ்ரீ ராமாவதாரத்தை அனுபவித்து அருளை செய்கிறார். பண்டு ராமனாக அவதரித்தவரும் இப்போது அழகராக சேவை சாதிப்பவருமான இந்த சுந்தரத்தோழனுடைய திருமாலிருஞ்சோலையிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த அழகருடைய சேவை அவரும் இவரும் ஒருவரே என்பது தோற்ற வனாத்ரிநாத ஹே சுந்தரத்தம் ராகவக அபூஹு என்று அருளி செய்கிறார். வேதோக்தங்களான தர்மங்கள் எல்லாம் குறையற அனுஷ்டிப்பதற்காகவே நீ சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்து அருளினாய் என்கிறார். ராமாவதாரம் எதற்கு அப்படின்னா, ராமாவதாரம் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்பதாக ராமம் சத்திய பராக்கிரமம், சத்தியத்தை சொல்லாமல் வேதத்திலே சொல்லப்பட்ட சத்தியத்தை எல்லாம் நடத்தி காண்பிப்பதற்காகவே நீ ராமனாக அவதரித்தாய். அப்பேற்பட்ட ராமனும் இந்த வனாந்திரி செயலத்தில் இருக்கக்கூடிய சுந்தரபாகுவான இந்த சுந்தரத்தோடைய திருமாலிருஞ்சோலை அழகரும் இவை இருவரும் ஒருவரே என்பதாக காமிக்கிறார். அத்ர பவதி சாத்ரயி தவ ஆக்ஞா விதிதா. பரமபூஜ்யமான வேதமானது ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்பதாக கண்ணன் கீதையிலே அருளி செய்திருக்கிறார். இது தேவருடைய திவ்யாக்ஞையாக பிரசித்தமாக உள்ளது. ததுக்தம் தர்மம் ஆஸ்திக சிக்ஷணார்த்தம் அகிலேன அந்யூனம் ஆச்சரிதும். வேதோ அகில தர்ம மூலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியும். அந்த வேதோ அகில மூலம், எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கணும். நம்மூலம் லிக்கதே கிஞ்சன என்பதாக ஒரு வார்த்தை உள்ளது. எதுக்காக ஒரு பேஸ் இருக்கணும். ஒரு கரு இருந்தால் தான் அந்த கருவிலிருந்தே ஒரு படைப்பு படைக்க முடியும். ஒரு சினிமா எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு தீம், அதுக்கு ஒரு கரு, அதுக்கு ஒரு பேஸ். வேதோ அகிலோ தர்ம மூலம். இதுக்கு மூலம் என்னன்னா, இப்போ ஆழ்வார் இவ்வளவு பாரு இந்த ஸ்லோகங்களை அவதரிச்ச செய்க. இதுக்கு மூலம் என்ன அப்படின்னா, ஆழ்வார்களுடைய சீசக்திகள் அருளிச்சைகள் தான் இதற்கு மூலம். ஆழ்வார் என்ன சொல்றார்? கற்பார் ராமரானை எல்லார் மற்றும் கற்பர். அந்த ராமர் தான் இந்த சுந்தரர் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். வேதோ அகிலோ தர்ம மூலம் என்கிறபடியே அந்த வேதமானது சகலவித தர்மங்களுக்கும் மூலமாய் இருக்கையாலே அதில் சொல்லப்பட்ட சகலவித தர்மங்களையும் ஆசிரித சிக்ஷார்த்தமாக தாம் குறையற அனுஷ்டிப்பதற்காகவே ஸ்ரீராமர் அயோத்தியிலே வந்து தசரத புத்திரனாக வந்து அவதரித்தார் என்பதாக காட்டுகிறார். அத்தர அவதீரிய ராகவகா அபூஹு. இந்த நிலத்திலே, இந்த நீர்நிலத்திலே அவதரித்து ஸ்ரீமத் ரகுகுல திலகராக ஆனீர்னே. ரகுகுல ரத்ன தீபம் ஸ்ரீ ராமனாக அவதரித்தீர் என்றபடி பகவத்கீதையிலே பகவானுடைய அவதாரத்திற்கு பிரயோஜனம். ஸ்ரீமத் பகவத்கீதத்திலே பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னா அதுக்கு 3 காரணம் சொல்றான். என்னென்ன காரணம்னா, சாது பரித்ராணம், துஷ்கிருத விநாசனம், தர்ம சம்ஸ்தாபனம். என்னென்ன? சாது பரித்ராணம், சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அசுரர்களுக்கு இடர், முனிவர்களுக்கு அசுரர்கள் இடர் கொடுப்பார். அந்த இடர் கொடுக்கும் அசுரர்களுக்கு பகவான் இடர் கொடுப்பார். அந்த ரீதியிலே இந்த நிலத்திலே ரகுகுல திலகமாக வந்து அவதரித்து, கிருஷ்ணனாகவும் வந்து அவதரித்து,
சாது பரித்திராணம், சாதுக்களை காப்பது, துஷ்கிருத விநாசனம், கெட்டவர்களை அழிப்பது, தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை நிலைநாட்டுவது. இந்த மூன்றுமாக சொல்லிற்று. அதில் தர்ம சம்ஸ்தாபனம் இங்கு முக்கியமாக கொள்ளப்படும். இந்த மூணிலே சாது பரித்திராணம், துஷ்ட நிகிரகம், அதை விட தர்ம சம்ஸ்தாபனம் இந்த மூன்றிலே முதல் செய்ய வேண்டியது. ராமோ விக்கிரவான் தர்மஹா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. எப்படி விக்கிரவான் தர்மஹா ராவணானா? பித்ருவாக்கிய பரிபாலனம், சரணாகத பரித்ராணம் முதலான சாமானிய தர்மங்களையும் விசேஷ தர்மங்களையும் தான் அவன் அனுஷ்டித்து காட்டினான். ஆகவே ஆஸ்திகர்களையும் அனுஷ்டிப்பிக்கவே ராமாவதாரம் என்றாயிட்டு. கிருஷ்ணன் 3 காரியம் பண்ணா: சாது பரித்ராணம், துஷ்கிருத விநாசனம், தர்ம சம்ஸ்தாபனம். ராமர் என்ன பண்ணினார் அப்படின்னா, சாமானிய தர்மங்களையும் விசேஷ தர்மங்களையும் அவர் அனுஷ்டித்து காட்டினார். அனுஷ்டித்து காட்டி ஆஸ்திகர்களையும் அனுஷ்டிப்பிக்கவே செய்தார். அதற்காகவே இந்த ராமாவதாரம் என்பதாக ஆஸ்திரித சிக்ஷனார்த்தம் அப்படின்னு, ஆஸ்திரர்களுக்கு சிக்ஷனம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஆஸ்திரித சிக்ஷனார்த்தம் என்ற இடத்திலே இவர் வந்துதான் பண்ணணுமோ, இருந்த இடத்திலே பண்ணக்கூடாதோ அப்படின்னா, இவர் வந்து இருந்து செஞ்சு காட்டினால்தான் மற்றவாளுக்கு தெரியும். சொன்னா மட்டும் போராது. அதனால் ராமர் செய்ததை செய்ய வேண்டும், கிருஷ்ணர் சொன்னதை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் செய்யதை செய்யக்கூடாது. கிருஷ்ணர் 16,000 தேவிமார் 16,000 கோபஸ்தரோட பறவை கூத்து ஆடுவான், ரசக்கிரீடை பண்ணுவான். அங்கநாத் அது நம்மால பண்ண முடியுமா 16,000 பேரை கொண்டு? அதனால ராமர் நமக்கு அனுஷ்டித்து காட்டினார். ராமர் செய்ததை செய்ய வேண்டும், கிருஷ்ணர் சொன்னதை சொல்ல வேண்டும். ஆகவே இப்படி ஆஸ்ரித சிக்ஷனார்த்தம் என்ற இடத்திலே சிஷ்யனாய் நின்றது. சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலை அத்தை அறிவிக்கைக்காக என்பதாக பிள்ளைலோகாச்சாரியார் தன்னுடைய ரகசிய கிரந்தமான முமுட்சுப்படியிலே இந்த சிவசக்தியை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? சிஷ்யனாய் நின்றது, சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக என்பதாவது, அதாவது ஆச்சாரியனாய் நின்று வெளியிட்டலின் அளவெண்ணிக்கே தானே சிஷ்யனமாய் கொண்டு நின்றது. இவர் ஆச்சாரியனாய் இருந்து சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீஜ யாஜதேபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதமம சர்வதர்ம அன்பரித்ய மாமேகம் சரணம் விஜயம் தா சர்வபாவேபியோ மோட்சயிச்சாமி மாசுசக இப்படின்னு அருளி செய்துட்டு போயிட்டார்னா அதை அனுஷ்டிக்கு பார்க்க வேண்டாமோ? பிராக்டிக்கல் வேண்டாமோ? தியரி அப்படி சொல்லிட்டு போறது தியரி, அனுஷ்டிக்கு காண்பது பிராக்டிக்கல். அதை கிருஷ்ணன் காட்டவில்லை, ராமர் தான் காட்டியிருக்கார். ஆகவே ராமனை கொண்டாடுகிறார். ஆச்சாரியன் நின்று வெளியிட்டு அருளின் அளவன்னிக்கே தானே சிஷ்யனமாய் கொண்டு. ஆகவே தானே எம்பெருமானும் தானே ஆச்சாரியனாகும் தானே சிஷ்யனமாக இருந்து திருமந்திரத்தை அருளி செய்த இடம் பத்ரிகாசிரமத்திலே என்பதாக காட்டுகிறார். இப்படி சிஷ்யன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழகாக காமிக்கிறார் முமுட்சுப்படியிலே சுவாமி பிள்ளைலோகாச்சார். அதற்கு மாமனிகள் வியாக்கியானம் இடும் பொழுதிலே அந்த இடத்திலே சரீரம் வசவிஜானம் வாசகா கர்மகுணானசூன் குர்வர்த்தம் தாரயேன்யஸ்து சசிஷ்யோ நேதரஸ்மிருதா. சிஷ்யன் எப்படி இருக்கணும் என்னால் சரீரத்தையும் பொருளையும் அறிவையும் வசிக்கும் இடத்தையும் செயல்களையும் குணங்களையும் பிராணன்களையும் ஆச்சாரியனுக்காக எவன் ஒருவன் தரிக்கிறானோ அவனே சிஷ்யனத்தக்கவன் சிஷ்ய லட்சணத்தை சொல்லுகிறார். வேறு விதமாக யார் இருக்கிறாரோ அவெல்லாம் சிஷ்யன் இல்லை. இப்படி இருக்கும் இருப்புதான் சிஷ்யன் என்பதாக ஜெயசம் இதிலே காட்டப்பட்டதை இந்த இடத்திலே எடுத்து விசதபாக்சிகா மணியான மனவாள மாமனிகள் காமிக்கிறார். ஆஸ்திகோ தர்ம சீலஸ்ய சீலவான் வைஷ்ணவக சுஜிகி கம்பீர சதுரோதீரக சிஷ்யித் அவிதீயதே. சிஷ்யக்கு என்ன லட்சணம் அப்படின்னா
சிஷ்யத் அபிதீயதே, சாஸ்திரத்திலே நம்பிக்கை உள்ளவனும், அதில் சொன்ன தர்மானுஷ்டானத்தை ஈடுபட விருப்பம் உள்ளவனும், அதற்காக நடத்தையை உடையவனும், விஷ்ணு பக்தி உடையவனும், தற்பெருமை இல்லாத பரிசுத்தனும், ஆச்சாரிய பக்தியில் ஆழம் காண முடியாதவனாலும், ஆச்சாரிய சிருஷ்டியில் வல்லவனும், ஆச்சாரியனுடைய சுசுருஷையில் அவனுக்கு அடிமை பணிந்து கைங்கரியம் பண்ணும் அளவிலே வல்லவனாக இருக்க வேண்டும். ஆச்சாரியன் கைங்கரியத்திலே மனோதேரியம் உள்ளவனே சிஷ்யன் எனப்படுகிறார். இப்படின்னு சிஷ்ய லட்சணம் நிறைய சொல்லியிருக்கு. சத்புத்திகி சாது சேவி சமுச்சீத தத்துவபோதாபிலாஷி அப்படின்னு சிஷ்ய பிராப்தகா பரீட்சாம் கிருதவித விமத தத்வதகா ஸ்ரீசனீயகா என்று இப்படி நல்லறிவு உடையவனும், நல்லோர்களை அனுவர்த்திப்பவனும், அறிவுக்கேற்ற நடத்தையும், தத்துவஞானம் பெறுவதில் விருப்பமுள்ளவனும், ஆச்சாரிய சேவையே விரும்பி இருப்பவனும், அகங்காரமற்றவனும், ஆச்சாரியனை அடிவணங்குவதில் ஈடுபட்டவனும், கேள்வி கேட்கும் சமயத்தை அறிந்து கேட்பவனும், மனவடக்கமும் புலனடக்கமும் உள்ளவனும், பொறாமையற்றவனும், ஆச்சாரிய கிரகத்தை அடைந்தவனும், சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவனும், இப்படி முற்கூறிய விஷயங்களிலே பரீட்சை செய்யப்பட்டவனும், ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இனியவனுமான சிஷ்யன் உண்மையை உபதேசிக்கத்தக்கவன் என்பதாக ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை ஒரு சிஷ்யன் எப்போதும் நினைச்சுட்டு இருக்கான். அதைத்தான் மாமுனிகள் உபதேச ரத்னமானி ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூயதாக நெஞ்சுதனில் தோன்றுமே தேசாந்தரத்தில் இருக்க படந்தான் பொருத்த மாட்டாது என்பதாக ஒரு ஆச்சாரியன் அவன் சிஷ்யனுக்கு என்ன செய்யணும், சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு என்ன செய்யணும் என்பது தன்னார் எனக்கு தான் அடிவு செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் அடிபணினா அவர் இருக்கிறது தானே பக்கம் பண்ண முடியும். அவர் இங்கிருந்து திருநாட்டுக்கு போயிட்டாருன்னா ஐயோ நான் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப வந்தேன் அவர் இல்லையே அப்படின்னா. ஆச்சாரியனுக்கு அடிமைனா அவர் இந்நாடு தன்னு இருக்கும் நாள் என்பதாக காமிக்கிறார். இப்படி சிஷ்யன் இருக்கும் இருப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை யார் நடத்தி காட்டினார்? ஸ்ரீராமன் நடத்தி காட்டினார். ஆக சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டாருக்கு தெரியாமையாலே அத்தை தெரிவிப்பதற்காக ராமாவதாரம் பண்ணினார் என்கிற இத்தியாதிகளில் சொல்கிறப்படும் சாத்தியந்திரண விருத்தியும் பலசாதன சிருஷ்டியும் ஆர்த்தியும் ஆதரமும் அனசூகியும் உடையவராயிருக்கும் ஆகிய சிஷ்யலட்சணம் லோகத்தில் உள்ளார் அறியாமையாலே அத்தை சுவானுஷ்டானத்தாலே அறிவிக்கைக்காக ராமர் தானே அவதாரம் பண்ணி சிஷ்யனாய் நின்றார், அனுஷ்டித்து காட்டினார். அனுஷ்டானத்தால் இது அவர் நேரம் அவதரிக்கணுமா? அனுஷ்டானத்தாலே அறிவிக்கும் அளவில் நமக்கும் இது வேணும் என்று விசுவசித்து பறிக்கிறதுக்கு உடலாக இருக்கு. அவர் அங்கேருந்தே நமக்கு ஒரு ஆர்டர் போட்டா போறாதா? அதாவது அங்கேருந்து சொன்னா போறாது, இதுக்காக அவதரிக்கணுமான்னா அவர் அனுஷ்டானத்தாலே அறிவிக்கும் அளவிலே நமக்கு இது வேணும் என்று நாமும் விசுவசித்து பரிகிரகைக்கு உடலாய் இருக்கும் என்பதாக அவரை தானே அனுஷ்டித்து காட்டுகிறார். இப்படி சிஷ்யனாய் நின்று இம்மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வழியாலே ஞானம் பிறக்க வேணுமோ? ஞானக்கலைகள் என்கிறபடியே சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமாயென்றோ இருப்பது, அவற்றை அபியசித்து அவ்வழியாலே ஞானம் பிறந்தால் ஆகாதோ என்ன? சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் இம்மந்திரஜன்ய ஞானத்துக்கும் உண்டான விசேஷத்தை சதுரிஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். சகல சாஸ்திரங்களாலும் என்று தொடங்கி என்ற அடுத்த சூத்திரத்திலே இந்த எம்பெருமான் அவன் ஞானக்கலைகளுக்கெல்லாம் தலைவன். அவன் சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமா என்றோ இருப்பது, அப்படி எல்லா சாஸ்திரங்களும் ஞானமாக இருக்கிறதுனால அவற்றை ஞான சாஸ்திரமான அந்த சாஸ்திரத்தை அபியசித்து அந்த சாஸ்திர ஞானத்தினால் வந்த அந்த ஜன்ய ஞானத்தினால் நமக்கு ஞானம் பிறந்தால் ஆகாதோ? அது பிறந்தால் போராதோ? அப்படி என்னால் சாஸ்திர ஞான
சாஸ்திரத்தால் உண்டான ஞானத்துக்கும் இம்மந்திரத்தால் ஞானத்துக்கும் பெரிய வாசி உண்டு என்பதை அடுத்த சூத்திரத்திலே சகல சாஸ்திரங்களாலும் பிறக்கும் ஞானம் ஸ்வயம் ஆர்ஜிதம் போலே திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்திருக்க தனம் போலே அப்படின்னு அடுத்த சூத்திரத்தை அருளி செய்கிறார். சகல சாஸ்திரத்தினால் வரும் ஞானம் நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சொத்து வாங்கினால் எப்படியோ அது அப்படி அவ்வளவு கஷ்டப்படணும். பிதாமகர் பிதாமக தாத்தா அவளால் நமக்கு சொத்து வாங்கி வச்சான்னா அவ கஷ்டப்பட்டிருப்பா, நமக்கு அது அப்படியே தலைமுறையா அந்த வீடோ வயலோ வந்து சேரும் போது இந்த சாஸ்திர ஞானம் அது ஸ்வ ஆர்ஜிதம். இந்த திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்திருதனம் அப்படிங்கிறதாக காட்டி அப்பேற்பட்ட இந்த ஞானம் சிஷ்யனாய் நின்றது. சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டாருக்கு அறிவிக்கையாலே ஸ்ரீராமர் அவதரித்தார் என்பதாக இந்த இடத்திலே ஆழ்வார் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டி தருகிறார். ஆஜ்ஞாதவாத்ர பவதி விதிதாத்ரி சாதர்மம் ததுக்தம் அகிலேன வனாத்ரிநாத அந்யூனம் ஆச்சரிதம் ஆஸ்திக சிக்ஷணார்த்தம் அத்ர அவதீரிய கிள ராகவோ பூ. இந்த ராகவ சிம்மம் அங்க நரசிம்மத்தை ஆரம்பிச்சார், இங்க ராகவ சிம்மத்திலே முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே இதற்கு மேலேயும் காட்டுகிறார். அந்த ராகவ சிம்மம் அத்ர அவதீரிய இங்கு நமக்கு கிடைத்திருக்கே பிறந்திருக்கேன்னா எதுக்குன்னா ஆஸ்திக சிக்ஷணார்த்தம். இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆஸ்திக சிஷ்யருக்கெல்லாம் ஒரு சிக்ஷை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆஸ்திக சிக்ஷணார்த்தம் அத்திர அவதீரிய கிள இந்த ராகவோ அபூஹு. அப்பேற்பட்ட ராகவன் இந்த திருமலையிலே நமக்கு திருமாலிருஞ்சோலையிலே திருமங்கையாழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்திலே தென்னானாய் வளவானாய் குளவானாய் குளபாடுமதையானா என்கிறார் போலே அந்த தென்னானாய் என்பது அது முதலிலே தென்னானாய் என்று தென் திருமாலின் சோலையை காட்டி அதற்கு பிறகுதான் வடவானா என்று திருவேங்கடத்தை காட்டுகிறார். இப்படி 4 திக்களும் 4 சிம்மம் தென்னானாய் வடவானாய் குளவானாய் குளபாடமதானாய் என்பதாக 4 திக்குகளுக்கும் 4 கஜம் நிற்கிறார் போல நமக்கு 4 மலைகள் அந்த எம்பெருமான் விட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் வனாத்ரிநாத ஆஜ்ஞாதவாத்ரபதி விதிதாத்ரி சாதர்மம் ததுக்தம் அகிலேன வனாத்ரிநாத. இந்த வானாத்ரிநாதன்னு போட்டுட்டோம்னா வாவ தீர்க்கமாக்கினா வானாத்ரி ஆயிடுச்சுன்னா இது வானமாமலைக்கும் பொருந்தும். வானாத்ரிநாத தெய்வநாயகனே ஆக்கினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே என்பதாக காட்டுகிறார். இப்படி இந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் திருவேங்கட எம்பெருமானும் இவர்தான், ராமரும் இவர்தான், கிருஷ்ணனும் இவர்தான், பரசுராமரும் இவர்தான், நரசிம்மனும் இவர்தான், தசாவதார பெருமாளும் எல்லா அவதார பெருமாள்களும் இவன் தான். திருமாலிருஞ்சோலையிலே நின்னவிரான். ஆகவே திருமாலிருஞ்சோலை என்ன திருமால் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பதாக அந்த எம்பெருமானுடைய அந்த வடிவலகை நினைத்து உருகி ஆழ்வான் இந்த சுந்தரபாகு ஸ்தவத்தை செய்தார். இந்த சுந்தரபாகு ஸ்தவமானது திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் வானமாமலைக்கு எழுந்திருந்ததாகவும் அங்கே கலாப காலத்திலே சில நாள் எழுந்தருளி இருந்து அங்கேயும் சில உற்சவங்கள் கண்டபடினாலே இந்த ஆடி உத்திராடம் நட்சத்திரத்திலே வானமாமலை திவ்யதேசத்திலே திருமாலிருஞ்சோலை பாசுரம் எல்லாம் அன்றைய தினம் சேவிக்கப்பட்டு காணா பொங்கலும் காத்தொட்டி மசியலும் அப்படிங்கிறாக அவர்கள் அங்கிருந்து கலாபகாலத்தில் ஓடி வந்தபினால் காட்டில் கிடைத்த திணை காணா அதையெல்லாம் அவர்கள் எடுத்து அதனாலே அதை சமைத்து பெருமாளுக்கும் அமுது சாத்தி தாங்களும் சாத்தி சாப்பிட்டிருப்பார்கள். ஆகவே காணா பொங்கலும் காணத்தினால் செய்த காணம் என்பது ஒரு தானிய விசேஷம் மில்லட். அந்த காணா பொங்கலும்
காத்தொட்டிக்கா மசிகளும். காத்தொட்டினா அந்த காலத்திலே மடப்பொடியிலே தொட்டி தொட்டியாக நெகிழ்கிற மீது இவற்றை எல்லாம் பண்ணி வைப்பார்கள். அவர்கள் அவசர கோலத்திலே அள்ளி தெளித்து போக வேண்டியது இருப்பதனாலே அவர்கள் கொஞ்சமாக அன்று பண்ணினார்கள் போலுக்கு. ஆகவே காத்தொட்டி, அரை தொட்டி முழு தொட்டி இல்லாம காத்தொட்டி பண்ணி இருப்பார்கள் போகும். ஆகவே காணாம் பொங்கலும் காத்தொட்டி மசியலும் அன்றைய தினம் திருமடப்படியிலே செய்து வானமாமலை எம்பெருமானுக்கு அந்த திருமலை தென் திருமலையான திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுடைய ஞாபகமாக அன்று கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த திருமாலிருஞ்சோலைக்கும் வனமாமலைக்கும் நிகடதனமான சம்பந்தம் பல ஒன்று. இவன் வனாத்திரி, அவன் வானாத்திரி, இவனும் அவனும் ஒன்றே. ஆகவே திருமாலிருஞ்சோலை பாசுரங்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆழ்வார் அனுசந்தானத்தின் 4வது பிரபந்தத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருமாலிருஞ்சோலை பாசுரங்களெல்லாம் ரெட்டிப்பு பாசுரமாக வானமாமலை, திருக்குறுங்குடி, ஆழ்வாதிரி போன்ற தென் திவ்யதேசங்களிலே சேவிக்கப்பட்டுகிறது. அப்பேற்பட்ட சுந்தரத்தோழனுடைய சுழலையில் நாம் மற்ற சுழலை மாற்றிக்கொள்ளாமல் இந்த சுந்தரத்தோழனுடைய சுழலையில் மாற்றி அவனுடைய வலையில் அகப்பட்டு அவனுடைய சுழல்னா உயர்பூல், அவனுடைய உயர்பூலிலே நாம் மாற்றி எப்பொழுதும் அந்த தென்திருமாலிருஞ்சோலையை அவனையே திருமாலிருஞ்சோலை என்னேன திருமால் வந்து நெஞ்சிலைய புகுந்தான் என்று அவனையே நாம் அனுசந்திக்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த சுந்தரபாகுஸ்தவத்திலே காட்டுகிறார். இந்த சுந்தரபாகுஸ்தவமான இந்த கடைசி 96 சதம்னா 100, 96, 97, 98, 99, 100 பாசுரம் வரையும் 96லேருந்து 100 வரையும் அடியனுக்கு ஒரு கொடுத்து இதை சொல்ல வேண்டும் என்று ஒரு நிருகேது கடாட்சம் செய்த ஜிஎஸ் சுவாமி திருவடிகளிலும் ஒரு சதம் கிரிக்கெட்டில் சதம் அடிப்பது அப்படிங்கிறது 100 அடி அடிச்சுட்டா அந்த நாள் 5 நாள் மேட்சாக இருந்தா அது மாதிரி ஒரு திரைப்படம் 100 நாள் ஓடித்து என்றால் ஒரு ஆட்சியானது 100 நாள் அமைந்தது என்கிறார் போலே இந்த 100வது ஸ்லோகம் வரையும் அடியனுக்கு அனுகிரகித்த ஜிஎஸ் சுவாமி திருவடிகளுக்கும் மற்றும் இதனை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அடியார்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி இந்த உபன்யாசத்தை இத்துடன் அடியேன் முடிக்கிறேன். ஆஜ்ஞாதவாத்ரபவதி விதிதாத்ரயீசா தர்மம் ததுக்தம் அகிலேன வனாத்ரிநாத அந்யூனமாச்சரிதும் ஆஸ்திக சிக்ஷணார்த்தம் அத்ர அவதீரிய கில ராகவோ அபூஹு. ஓ Lord Vanagiri, you descended here and become your Raghava. O Sundara, for the purpose of instructing believers in how to practice completely and without any omissions the dharma enjoyed by the revered 3 Vedas, which are known as your commandment. Madhurmunindraya Mahatmane Tirangavasine Bhuyat Nityasri Nityamangalam Srivalli Mangaya Nityam Sriga Alingidavakshada Sri Devanayagasya Angrihi Shiro Bhushanam Astume. Adiyen Ramanujadasa Dhanyosmi Kritakrityosmi.